ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பீட்டர் பேன் காலர் நெக்கில் வந்து ஒரு கவுனை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த கவுனை வந்து நான் யூனிஃபார்ம் மெத்தடில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து அதில் ஒரு யூனிஃபார்மில் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா ஒரு நார்மல் கிளாத்தில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் மெத்தடு அப்படிங்கிறது வந்து சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கவுனை வந்து எப்படி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ரெக்கார்டர் நோட்டில் எப்படி காப்பி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட்டர் பேன் காலர் நெக் கவுன் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட மெட்டீரியல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த இடத்துல போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. எனி ஃபேப்ரிக் அப்படின்னு போடாதீங்க. நீங்கள் என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி அந்த கார்மெண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த ஃபேப்ரிக்கை வந்து இதில் போடுங்க. சரிங்களா? சப்போஸ் அந்த கிளாத்தை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கடைக்காரங்க கிட்ட அந்த கிளாத் வாங்கும்போதே இது என்ன ஃபேப்ரிக் என்ன மெட்டீரியல் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் இந்த ஃபேப்ரிக்கை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்படி கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ரெக்கார்டர் நோட்டில் அது என்ன ஃபேப்ரிக் அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னோடய பாப்பாவோட மெஷர்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் தேவைப்படுது. ஆனால் நான் வந்து 1.25 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கவுன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அப்படின்னா 150லேருந்து 170 வரைக்கும் வாங்கலாம். இதே ஷாப்பாக இருந்துச்சு அப்படின்னா 200ரூவாலேருந்து 250 ரூபா வரைக்கும் வாங்கலாம். சரிங்களா? இதில் வந்து ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு அமௌண்ட்டு கூடவோ இல்லை குறையவோ வைக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அமௌண்ட்டும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மெஷர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? மெஷர்மெண்ட்ஸில் இது எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா? அதாவது செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, பாடிஸ் ஹைட்டு, பாட்டம் ஹைட்டு, ஃபுல் ஹைட்டு, ஸ்லீவ் ஹைட்டு, ஸ்லீவ் ரவுண்டு, இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். இது எல்லாமே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து இந்த ஃபுல் ஹைட் அப்படின்னு மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரெடி அளவு. இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்குலாம் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் ஹைட்டில் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஹைட்டு, ஸ்லீவ் ரவுண்டையும் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் கூட ஃபுல் ஷோல்டர், பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு இந்த 3 மெஷர்மெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நான் அந்த மெஷர்மெண்ட் போட மறந்துட்டேன். நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ செஸ்ட் ரவுண்டை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டு வந்து கரெக்டாக 20 இன்ச் இருக்குது. 20 இன்ச்சை நம்ம வந்து இதுலேயும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். வேஸ்ட் ரவுண்டு கரெக்டாக நீங்கள் வந்து அந்த பாடிஸோட ஹைட்டு எங்கே வருதோ அந்த இடத்துல தான் அந்த வேஸ்ட் ரவுண்டு வந்து எடுக்கணும். ஓகேங்களா? 1 இன்ச்சு மேலேயோ இல்லை கீழேயோ அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த பாடிஸோட ஹைட்டு வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் வேஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பாடிஸோட ஹைட்டு வந்து ஒரு 10 இன்ச்சு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் 10 இன்ச் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா ஃப்யூச்சரில் வச்சு போடணும், அடிக்கடி கலட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் ஹைட்டு வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கேன். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 இன்ச்சு நம்மளுக்கு இந்த பாப்பா ஏஜுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? நான் வந்து ஒரு 10 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இந்த 10 இன்ச்சு கரெக்டாக கீழே எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் அந்த இது எடுக்கணும். ஓகேங்களா? வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். வேஸ்ட் ரவுண்ட் எடுத்தோம் அப்படின்னா 21 இன்ச் வருது. இப்போ இதுலேயும் நம்ம 21 இன்ச் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அந்த பாடிஸோட ஹைட்டு 10 இன்ச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 10 இன்ச்சையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஹைட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் ஹைட்டு நீங்கள் எப்படி எடுக்கணும்னா ஷோல்டர்லேருந்து கீழே முட்டுக்கு ஒரு 2-3 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் கூட எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கும் கீழே வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் அந்த கவுன் வந்து ஹைட்டாக வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் இதில் வந்து 28 இன்ச்சு ஹைட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து பாட்டம் ஹைட்டை மட்டும் நம்ம தனியாக மெஷர் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வரைக்கும் பாட்டம் ஹைட்டு மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா ஃபுல் ஹைட்டிலேருந்து அந்த பாடிஸோட ஹைட்டு 10 இன்ச்சு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 10 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மீதி வர்றது ஃபுல்லாமே பாட்டம் ஹைட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 18 இன்ச்சு பாட்டம் ஹைட்டும் 28 இன்ச் வந்து ஃபுல் ஹைட்டும் வரும். அது ரெண்டையுமே நம்ம வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர் எடுக்கணும். அதாவது ஒரு போன்லேருந்து ஆப்போசிட் சைடு போன் வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஷோல்டர் வந்துடும். நான் அப்படி எடுத்தேன் அப்படின்னா 10 இன்ச்சு வருது. டேப்பை இந்த மாதிரி தான் நீங்கள்
நீங்கள் எடுக்கணும், கொஞ்சம் இறக்கி வர மாதிரி எடுக்கக்கூடாது ஓகேங்களா. அப்படியே வச்சிங்கன்னா முன்ன பின்ன வரும். இப்போ ஃபுல் ஷோல்டர் வந்து நம்மளுக்கு 10 இன்ச் வருது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஹைட்டு வந்து மேலே போனில் இருந்து கீழே எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். அதாவது பாப்பாவோட ஸ்லீவ் வந்து 4.25 வருது, 4.25 நான் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் ஹைட்டு வந்து 4.25. அதேமாதிரி ஸ்லீவோட ரவுண்டு வந்து நான் 9 இன்ச்சு நான் வச்சுருக்கேன், கொஞ்சம் லூஸாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறோம். நார்மல் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக போடலாம். யூனிஃபார்ம் அப்படிங்கும்போது கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் 4 இன்ச் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அதாவது கட் பண்ணும்போது 2ஆக ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது 4 இன்ச் தானே வருது, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 மெஷர்மெண்ட்டையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு மெஷர்மெண்ட்டும் போட்டுருங்க இது கூட சேர்த்து. ஓகே, இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இதில் உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. கேல்குலேட் பண்ணுறத வந்து தனியாக போட்டுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் என்ன அப்படிங்கிறது தெரியும். எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் மொத்தமாக அப்படி கேல்குலேட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் ரவுண்டு வந்து நம்மளுக்கு 20 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட் ரவுண்டு 20 இன்ச்சஸில் வர மாதிரி நான் அந்த ஃப்ராக்கை கரெக்டாக ஃபிட்டடாக ஸ்டிச் பண்ணி போட்டேன் அப்படின்னா அந்த ஃப்ராக் வந்து உடம்புல போகவே செய்யாது சரிங்களா. ஏன்னா நம்ம டேப்பை நல்லா இறுக்கி ஃபிட்டடான ஒரு மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா. அதுதான் 20 இன்ச்சு. இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது போகாது பார்த்தீங்களா. அப்போது ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 விதமாக வந்து ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஏன்னா பாடிஸோட ஹைட்டு வந்து வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா ஒரு மெத்தட்லேயும் ஹிப் ரவுண்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா ஒரு மெத்தட்லேயும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ராக் வந்து நம்ம இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு குட்டியாக ஒரு ஃப்ராக் இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து டாப் பீஸு பாட்டம் பீஸு அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. 2 பீஸாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி தான் கவுனாக ஃப்ராக்காக ஸ்டிச் பண்ணுவோம் ஓகேங்களா. இதில் வந்து அந்த டாப் அதாவது பாடிஸோட ஹைட்டு வந்து உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வருது, ஹிப் ரவுண்ட் வரைக்கும் வருதா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஓகேங்களா. அந்த பாடிஸோட ஹைட் வந்து வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா ஒரு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். இதே ஹிப் ரவுண்ட் வரைக்கும் வந்துச்சுன்னா இன்னொரு மெஷர்மெண்ட்டில் வந்து அந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா. இதே ஹிப் ரவுண்ட் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2 இன்ச்லேருந்து ஒரு 4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு அந்த பாடிஸில் வந்து வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் தான் வருது அப்படின்னா 4 இன்ச்லேருந்து 8 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் அளவு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ராக்காக மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு தான் போடுவோம் ஓகேங்களா. அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஃப்ராக் போடும்போது அது ரொம்ப டைட்டாக ஃபிட்டடாக நம்ம ப்ளவுஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு லூஸாக இருந்தால் தான் நம்ம போட்டு கலட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இதில் வந்து ஹிப் ரவுண்ட் வரைக்கும் இந்த பாடிஸோட ஹைட்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி ஹூக்கோ இல்லை ஜிப்போ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருக்கும், ஈஸியாக போட்டு கலட்டிடலாம் ஓகேங்களா. அதனால தான் நம்ம வந்து 2 to 4 இன்ச் மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொல்கிறேன் ஈஸ் அலவன்ஸ் ஓகேங்களா. இது வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வருது அப்படின்னா உங்களுக்கு அதுலேயுமே சிப்பு ஊக்கு எது வச்சாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இருக்காது ஓகேங்களா. அதனால தான் நம்ம வந்து 4 to 8 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து அந்த லூஸ் அந்த ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக அந்த பாடிக்குள்ளே நம்ம போட்டு கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் 4 to 8 இன்ச் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ இந்த ஃப்ராக் வந்து என்னோடய பாப்பாவுக்கு வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் தான் வரும் சரிங்களா. பாடிஸோட ஹைட்டு வந்து வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் தான் வரும். அப்படிங்கும்போது நான் ஈஸ் அலவன்ஸ் வந்து 4 to 8 இன்ச் வைக்கணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது ரெகுலர் யூஸுக்கும் யூஸ் பண்ணுவோம், அதேமாதிரி வச்சு இருந்தும் போடணும் ஓகேங்களா. அதனால தான் நான் வந்து ஒரு 8 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 8 இன்ச் ஆட் பண்ண அப்படின்னா 28 இன்ச் வந்து ஜஸ்ட் ரவுண்டு வருது ஓகேங்களா. இப்போது இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் வேஸ்ட் ரவுண்டுக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் சரிங்களா. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ இதில் வந்து நான் ஒரு 5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 26 இன்ச் வரும் ஓகேங்களா. அதாவது ஜஸ்ட் ரவுண்டில் இருந்து ஒரு 1 or 2 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரியே அந்த வேஸ்ட் ரவுண்டை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வேஸ்ட் ரவுண்டை வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு 1 or 2 இன்ச்சு கம்மி பண்ணி வேஸ்ட் ரவுண்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாடிஸோட ஹைட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பாடிஸோட ஹைட்டு 10 இன்ச்சு அப்படிங்கிறது கரெக்டான மெஷர்மெண்ட்டு.
இது கூட வந்து கீழே அந்த பாட்டம் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸை அந்த டாப் பீஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், மேலே ஷோல்டர் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்துருக்கேன். அப்போ சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் 11 இன்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டம் ஹைட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாட்டம் ஹைட்டில் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு 18 வந்திருக்கு. இது கூட நம்ம டாப் பீஸை மேலே ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுனால கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச் வரைக்கும் கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து 3 இன்ச் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போது அந்த சீம் அலவன்ஸும் ஃபோல்டிங்கும் சேர்த்து 3.5 இன்ச் வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம கூட்டி போடணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அந்த என்னெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து அந்த பக்கத்தில் கீழே ப்ராக்கெட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? மேலே ரெண்டும் சேர்த்தது வந்து ஈஸ் அலவன்ஸ், அதாவது ஜஸ்ட் ரவுண்ட்லேயும் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் சேர்த்தது வந்து ஈஸ் அலவன்ஸ். பாடிஸ் ஹைட்டில் 1 இன்ச் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து சீம் அலவன்ஸ். பாட்டம் ஹைட்டில் சேர்த்தது வந்து அந்த 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸும், அந்த 3 இன்ச் வந்து ஃபோல்டிங் அலவன்ஸும் நான் சேர்த்துருக்கேன். அதை தான் எஃப்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம கூட்டணும் அப்படின்னா 22 இன்ச் வருது. பாட்டம் ஹைட் வந்து 22 இன்ச்சில் தான் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது என்ன அப்படிங்கிறதும் புரிஞ்சுட்டேன். சரிங்களா? இப்போ இந்த பாடிஸோட ஹைட்டும் பாட்டம் ஹைட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபுல் ஹைட்டு வந்து 28.5 இன்ச்சுக்கு நீங்கள் அந்த ஹைட்டு, அந்த ஃப்ராக்கோட ஹைட்டு நீங்கள் வந்து கொண்டு வரணும். சரிங்களா? இது வந்து அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபுல் ஹைட் வந்து 28.5. ஓகேங்களா? இதுதான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோட ஹைட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸ்லீவோட ஹைட் வந்து 4.25 இன்ச் வருது. இது கூட மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது 5.25 இன்ச் வருது. ஓகேங்களா? லாஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து 4.5 இன்ச்சு. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதை எடுத்ததே நம்ம லூஸாக தான் எடுத்திருக்கோம். அதனால் 4.5 இன்ச் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே உங்கள் ரெக்கார்டர் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. நான் மேலே வந்து இந்த ட்ராயிங் பண்ணி உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து குட்டியாக காட்டினதுனால உங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் சைடில் கொஞ்சம் பெருசாக காட்டியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது பாடிஸோட ஹைட்டு வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வருது அப்படின்னா 4 to 8 இன்ச் வரைக்கும் நீங்கள் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே பாடிஸோட ஹைட்டு வந்து ஹிப் ரவுண்ட் வரைக்கும் வருது அப்படின்னா 2 to 4 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணால் போதும். சரிங்களா? மேக்ஸிமம் இது இந்த அளவு தான். இதுக்கு கம்மியாக எடுத்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், எந்த அளவுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேல்குலேஷனில் ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டை மட்டும் விட்டுட்டேன், அதையுமே போட்டுக்கோங்க. சரிங்களா? அதாவது இந்த பாட்டம் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஹைட்டு மெஷர் பண்ணிட்டோம், வித்து எந்தளவுக்கு கட் பண்ணணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணலை, அதுதான் மிஸ் பண்ணிட்டேன். அது எப்படி அப்படின்னா, வேஸ்ட் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நம்ம 21 இன்ச் வந்துச்சு வேஸ்ட் ரவுண்டு. அது கூட ஒரு 5 இன்ச் ஆட் பண்ணி 26 இன்ச்சு வந்து அந்த வேஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த 26 இன்ச்சை 3ஆல் நம்ம பெருக்கணும். ஏன்னா இந்த ஃப்ராகில் கீழே அந்த பாட்டம் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம், பாக்ஸ் ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாக்ஸ் ப்ளீட் எடுக்க நம்ம 3ஆல் தானே பெருக்குவோம், அதனால தான் 3ஆல் பெருக்கியிருக்கேன். அப்படி பெருக்கணும் அப்படின்னா 78 இன்ச் வருது. ஓகேங்களா? இப்போ வந்து இதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறேன். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கிளாத்தை ஃப்ரண்ட்டு பீஸு பேக் பீஸு அப்படின்னு தனித்தனியாக கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால 2ஆல் பெருக்கியிருக்கேன். இப்போ பேக் பீஸ் வந்து 39 இன்ச்சும் ஃப்ரண்ட் பீஸ் வந்து 39 இன்ச்சும் வரணும். இந்த மாதிரி நம்ம கிளாத் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா வித்து நம்மளுக்கு தேவையான வித்து வந்துடும். நம்ம பாக்ஸ் ப்ளீட்டடும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அதோட ஃபார்முலா வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் ஹிப் ரவுண்டு அப்படி இல்லைனா வேஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மித்தது எல்லாத்துக்குமே நம்ம ஹைட்டு மட்டும் தான் எடுப்போம், இதுக்கு மட்டும் தான் நம்ம வித்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது வந்து ஃப்ராக்கு, அதில் வந்து நம்ம ஹைட்டு தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த கவுன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரிக்வெர்டு லென்த்து கிளாத் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் ஹைட் இன்ட்டு 2, இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த ஃபுல் ஹைட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பாடிஸோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா 11 இன்ச்சு, அதுவும் கீழே பாட்டம் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த 22 இன்ச்சு, அதையும் போட்டுக்கிட்டு 2ஆல் நம்ம வந்து இதை பெருக்க போகிறோம். சரிங்களா? இந்த 11 இன்ச்சும் 22 இன்ச்சும் அப்படிங்கிறது வந்து நம்ம சீம் அலவன்ஸ் ஃபோல்டிங் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் இந்த 11 இன்ச்சும் 22 இன்ச்சும். நம்ம ஃபுல் ஹைட்டாக
ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா 28 இன்ச்சு அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கேல்குலேட் பண்ணக்கூடாது. அது கூட சீம் அலவன்ஸ் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்கு பார்த்திங்களா அந்த 33 இன்ச்சு இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் 2ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த 11 இன்ச்சையும் 22 இன்ச்சையும் கூட்டணும் அப்படின்னா 33 இன்ச்சு வரும். அதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 66 இன்ச்சு வரும். ஓகேங்களா? இந்த 66 இன்ச்சு தான் நம்ம வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 40ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 40 இன்ச்சஸ் அப்படி சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து 1 மீட்டர் வரும். ஓகேங்களா? அப்போது நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 40ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 மீட்டரும் 65 பாயிண்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து 1 மீட்டரும் 65 பாயிண்ட்டும் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை எப்படி நம்ம வந்து கம்மி பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கீழே இந்த பாட்டம் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பாக்ஸ் ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரே கிளாத்தாக, அதாவது 78 இன்ச்சு வித்து இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தாக ஒரே கிளாத்தாக கட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கிளாத்தோட அகலம் வந்து 30 to 35 இன்ச்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மீட்டரை வந்து எவ்வளோ மீட்டரில் எடுக்கணும் அப்படின்னா 1 மீட்டரும் 65 பாயிண்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா 1.25 மீட்டராக நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்தால் தான் நீங்கள் வந்து பாட்டம் பீஸை வந்து ஒரே கட்டில், அதாவது பேக் அண்ட் ஃப்ரண்ட்டாக நீங்கள் கட் பண்ணாமல் ஒரே பீஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டாக நீங்கள் எப்போ கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது பேக்கும் ஃப்ரண்ட்டும் வர மாதிரி 2 பீஸாக கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 40 to 45 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்து அதில் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டாக நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வித்து வந்து 1.5 மீட்டரே மேக்ஸிமம் உங்களுக்கு தாராளமாக காணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 58 இன்ச்சு வித்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து மீட்டர் 1.25 மீட்டர் மட்டும் இருந்தால் போதும். அதுவே உங்களுக்கு தாராளமாக காணும். இப்போ நான் எடுத்துருக்கிற யூனிஃபார்ம் கிளாத்துமே 58 இன்ச்சு வித்து இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் தான். நான் வந்து 1.25 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதில் தான் இப்போ இந்த கவுனை வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, இப்போ எப்படி நம்ம கிளாத்தை வந்து கம்மி பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெக்கார்டர் நோட்டில் எப்படி நீங்கள் ட்ராயிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் பீஸு தனியாகவும் பாட்டம் பீஸ் தனியாகவும் அதேமாதிரி ஸ்லீவ் தனியாகவும் இந்த மாதிரி தனித்தனியாக மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டாப் பீஸில் 4 ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி அந்த ஜஸ்ட் ரவுண்டு வந்து 7 இன்ச்சும் ஹிப் ரவுண்டு வந்து 6.5 இன்ச்சும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது செஸ்ட் ரவுண்ட் வந்து 28 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 இன்ச் வரும். அந்த 7 இன்ச்சை தான் ஜஸ்ட் ரவுண்டில் மார்க் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் ரவுண்டு வந்து 26 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6.5 இன்ச் வரும். அதை தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆம் ஹோல் ஹைட்டு வந்து நான் 4.5 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் நெக்கெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாட்டம் பீஸில் வந்து ஹைட்டு 22 இன்ச்சும் வித்து வந்து 78 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 78 இன்ச்சை 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்த கிளாத்தை பேக் அண்ட் ஃப்ரண்ட்டாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால தான் 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். சரிங்களா? அதனால 39 இன்ச் வரும். கீழே ஃபோல்டிங் அலவன்ஸும் நம்ம சேர்த்து போட்டதுனால தான் கீழே 3 இன்ச் ஃபோல்டிங் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் வந்து ஹைட்டு வந்து 5.25 இன்ச் வரும். அதாவது நான் மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 5.25 இன்ச் வரும். அதில் வந்து 2 ஃபோல்டிங் தான் பண்ணுவோம். கீழே ஸ்லீவோட ரவுண்டு வந்து 4.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்கள் ரெக்கார்டர் நோட்டில் ட்ராயிங்குமே பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் மெட்டீரியல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மெட்டீரியல்ஸை வந்து ஆட் பண்ணி தான் இந்த கிளாத் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மெட்டீரியலான பார்த்தீங்க அப்படின்னா பாலிஸ்டர், காட்டன், ஆக்ஸ்ஃபோர்ட் செக் அப்படின்ட்டு ஒரு மெட்டீரியல்ஸுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இது நூலை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு கட் பண்ணதுக்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ திக்காக இருக்கும். சரிங்களா? ஃபேப்ரிக் நல்லா குலைவாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். கிளாத்தும் உங்களுக்கு சுருங்காது. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இதில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் வந்து ஸ்கூல் யூனிஃபார்முக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து பாலிஸ்டரில் மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒய்யாமல் அயன் பண்ணி போட வேண்டாம். அதேமாதிரி கிளாத்தும் சுருங்காது. அதேமாதிரி அந்த கிளாத்தில் ஏதாவது அழுக்குப்பட்டாலும் நம்ம ஒரே வாஷில் வந்து அந்த அழுக்கு வந்து ஈஸியாக போயிடும். சரிங்களா? அதனாலையும் லைஃப் லாங்கும் கொஞ்சம் கிடக்கும். அதனால தான் நம்ம வந்து அந்த பாலிஸ்டர் வந்து மெயினாக கொடுப்பாங்க. அது போக தான் காட்டன் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த கிளாத் வந்து சுருங்கவும் கூடாது, வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் சூட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த யூனிஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால தான் பாலிஸ்டர் மிக்ஸ்டு காட்டன் ஃபேப்ரிக் வந்து மேக்ஸிமம் யூனிஃபார்மில் வரதுக்கு காரணம். சரிங்களா?
இந்த கிளாத்தோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 270 ரூபா ஒரு மீட்ரு. நான் 1.25 மீட்டர் வந்து வாங்கியிருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த மெட்டீரியல் வந்து செக்குடு பேட்டர்னில் வந்திருக்கு சரிங்களா. அதை தான் ஆக்ஸ்ஃபோர்ட் செக்குடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்னில் தான் இந்த ஃபேப்ரிக் வந்து வந்திருக்கு சரிங்களா. இதோட வித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வித்தை நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது ஒரு கரக்கட்டு சைடில் இருந்து இன்னொரு கரக்கட்டு சைடுக்கு அந்த இன்ச்சஸ் கணக்கில் டேப்பு வச்சுட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணணும் சரிங்களா. இன்ச்சஸ் கணக்கில் டேப் வச்சுட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னா 58 வந்து இருக்குது சரிங்களா. இதே வித்தில் தான் உங்களுக்கு எல்லா யூனிஃபார்மும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி ஒவ்வொரு மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த வித்து வந்து உங்களுக்கு மாறும் சரிங்களா. இப்போ இது வந்து 58ல் வித்து இருக்குது. நீளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து வித்து 58 இன்ச்சு இருக்கிறதுனால எனக்கு வந்து 1.5 மீட்டர் எனக்கு ஃபேப்ரிக் தேவைப்படுது. அதை நான் வந்து 1 மீட்டரை தான் 1.25 மீட்டரை தான் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. இந்த மீட்டரை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது அந்த இன்ச்சஸ் கணக்கில் நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடாது, சென்டிமீட்டர் கணக்கில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் சரிங்களா. நம்ம வித்தை மெஷர் பண்ணும்போது மட்டும்தான் இன்ச்சஸ் கணக்கில் மெஷர் பண்ணணும். இந்த நீளத்தை மெஷர் பண்ணும்போது சென்டிமீட்டர் அதாவது மீட்டர் கணக்கில் வந்து மெஷர் பண்ணணும் சரிங்களா. ஏன்னா அது வந்து நம்ம கட் பண்ணி எத்தனை மீட்டர்ஸில் வந்து வாங்கிட்டு வருவோம். அதனால தான் நம்ம வந்து சென்டிமீட்டர் கணக்கில் வந்து மெஷர் பண்ணணும், இன்ச்சஸ் கணக்கில் மெஷர் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ சென்டிமீட்டர் கணக்கில் நான் வந்து மெஷர் பண்ணேன் அப்படின்னா 1.25 மீட்டர்ஸும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது சரிங்களா. அது உங்களுக்கு அவ்வளோவா டிஃப்ரெண்ட் இருக்காது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து தெரியாது சரிங்களா. அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடாக நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம் வந்து அந்த எழுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல பக்கம். அதே இது அந்த எழுத்து தலைகீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பக்கம்னு வரும் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எழுத்து போட்டுருந்துச்சு அப்படின்னா அது நேராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல பக்கம், ஆப்போசிட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அது கெட்ட பக்கம் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ இந்த ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் இந்த எழுத்து நேராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல பக்கம், அதே இது தலைகீழ இருந்துச்சு அப்படின்னா அது கெட்ட பக்கம். இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம எப்போதுமே கிளாத்தை வந்து உள் சைடு நல்ல பக்கம் வந்து உள் சைடு வர மாதிரியும் கெட்ட பக்கம் தான் வெளி சைடு வர மாதிரி கிளாத்தை வந்து போட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நான் கிளாத்தை வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா. இப்போ நான் கிளாத்தை எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன பக்கம் உங்களுக்கு 2 மெத்தடில் உங்களுக்கு கட் பண்ண சொல்லித்தரேன். இப்போ இந்த கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த கரக்கடு சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கரக்கடு சைடு வந்து என்ன பக்கம் வர மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஃபோல்டிங் வரும், எனக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பிசுறு சைடு வரும் ஓகேங்களா. இதில் வந்து நம்ம 2 மெத்தடில் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணலாம், இந்த மாதிரி ஈஸியாக மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சைடில் இந்த பிசுறு சைடு வருது லெஃப்ட் சைடில், அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. அந்த லைன்லேருந்து தான் நம்ம இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இதில் வந்து கிளாத்தை நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த 78 2ஆல் டிவைட் பண்ணி 38 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த 38 இன்ச்சில் தான் நான் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. டபுளாக ஃபோல்ட் பண்ணி இருக்கிறதுனால 38 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேர்த்து ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸை வந்து விட்டுருக்கேன் ஓகேங்களா. அதாவது 39 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வந்துச்சு பார்த்தீங்களா, அது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 40 இன்ச்சில் இந்த ஒரு பீஸை வந்து கிளாத்தை வந்து நான் கட் பண்ணுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்தில் ரொம்ப பிசுராக வருது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சைடில் ஓவர்லாக் பண்ணுறோம் அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்டில் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் மட்டும் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஓவர்லாக் பண்ணலை, இந்த பிசுறு தெரியாமல் மடித்து அடிக்க போகிறேன் அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோக்கு என்னால் அப்படி காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், வீடியோக்கு என்னால் அப்படி கிளியராக காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ அந்த கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணும்போது அந்த சைடில் பிசுறு சைடில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து சைடில் வந்து அந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. இப்போ ஏற்கனவே இந்த கிளாத்தை வந்து நம்ம 2ஆக தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து கிளாத்தையுமே 2ஆக ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 4 மடிப்பாக ஆயிரும் ஓகேங்களா. அப்போது நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு அந்த
அந்த 3ஆல் பெருக்கி நம்மளுக்கு 78 இன்ச் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? அந்த 78 இன்ச்சை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ அந்த 78 இன்ச்சை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 19.5 இன்ச் தான் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? அது கூட எக்ஸ்ட்ரா நான் ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சைடில் இந்த பிசுறு தெரியாமல் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம், சைடையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு சைடில் வந்து ஃபோல்டிங் வரும், ஒரு சைடில் வந்து பாக்கெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால 2 சைடுமே நம்மளுக்கு வந்து ½ இன்ச் விடணும். ப்ளஸ் வந்து அந்த பிசுறு தெரியாமல் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ½ இன்ச் விட்டுருக்கேன். ஓகேங்களா? அப்போது ஒரு 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் ஆச்சா? அப்போ 19 கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 20 இன்ச்சில் அந்த வித்து வர மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம 20 இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்டு மெஷர் பண்ண போகிறோம். ஹைட்டு வந்து நம்மளுக்கு 22 இன்ச்சு கிடச்சி பார்த்தீங்களா? அந்த 22 இன்ச்சை கீழே அந்த கரைக்கட்டுருக்கு பார்த்தீங்களா, அதிலேருந்தே நான் மெஷர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹைட்டு வந்து 22 இன்ச் வருது. அந்த 22 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டாச்சு, ஒரு மார்க் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் வர்றதுனால நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடலை, நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடலை. சரிங்களா? அந்த லைன்லேயே கரெக்டாக கட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு சைடு மேலே கட் பண்ணியாச்சு, இப்போ சைடுலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது, இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த சைடையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த வேஸ்ட்டு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து அந்த டாப் ஹைட்டும் பாக்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து அந்த பாட்டம் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ப்ளீட் மட்டும் வைக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் இந்த பாட்டம் பீஸ் வந்து கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மேலே அந்த டாப் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பாட்டம் பீஸில் வந்து நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் வந்து அந்த மேலே டாப் பீஸில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அதில் வந்து எழுத்து எதுவுமே வரல, எந்த ஒரு டார்க்கு லைட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்மளுக்கு அந்த டிசைனை பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா? அப்போ அந்த கீழே ஒரு எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் கெட்ட பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு லைன் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாலுமே நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த கிளாத்தாக இருந்தாலும் இந்த சைடு இந்த மாதிரி ஒரு உள்ளே வந்து ஒரு கிராஸாக ஒரு லைன் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம அந்த டாப் பீஸை கட் பண்ணும்போது பேக் சைடு தனியாகவும் ஃப்ரண்ட் சைடு தனியாகவும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா பேக் சைடில் வந்து இந்த பட்டி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அந்த பட்டன் வைக்கிறதுக்காக, அதனால எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் அதுக்காக விடணும். அதுக்காக தான் ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைடில் அந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு 1.5 இன்ச் அப்படி இல்லைன்னா 2 இன்ச்சு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச் வைக்கலாம். இது வந்து சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால நான் 1.5 இன்ச் வைக்கிறேன். சரிங்களா? 1.5 இன்ச் வச்சு நான் வந்து ஒரு சைடில் ஒரு லைன் வந்து போடுறேன். ஓகேங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ரவுண்டு வேஸ்ட் ரவுண்டுனா கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். ஆனால் அது போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் தான் ஃப்யூச்சரில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் சீம் அலவன்ஸ். சரிங்களா? இப்போ ஹைட்டு வந்து நம்மளுக்கு 11 இன்ச் வந்துச்சு. அந்த 11 இன்ச்சை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு சைடில் கீழே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து ஜஸ்ட் ரவுண்டும் வேஸ்ட் ரவுண்டும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ்லாம் ஆட் பண்ணி 28 இன்ச்சு நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? அதை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஏன்னா பேக் பீஸ் தனியாக ஃப்ரண்ட் பீஸ் தனியாக நம்ம கட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த கிளாத்தையும் நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவோம். அப்போது வந்து 4 மடங்கு ஆகிடுது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து 28 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்படி 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 இன்ச் கிடைக்குது. இப்போ 7 இன்ச்சை நம்ம சைடில் ஒரு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, நான் வந்து 1.5 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1.5 இன்ச்சில் இருந்து அந்த உள்பக்கமாக 7 இன்ச் மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ அந்த 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக 7 இன்ச்சில் அந்த ஃபோல்டிங் வர மாதிரி இந்த கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ரவுண்டு, அதில் இருந்து 1.5 இன்ச்சு அந்த சீம் அலவன்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் அந்த வேஸ்ட் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, 26 இன்ச், அந்த 26 இன்ச்சையும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6.5 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த 6.5 பாயிண்ட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஒயிட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணது வந்து இந்த வீடியோவுக்கு சரியாக தெரியல அப்படிங்கிறதுனால நான் வேறு மார்க்கர் வந்து நல்லா டார்க்காக கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ நான் மார்க் பண்ணதுக்கு மேலேயே தான் அந்த மார்க் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கீழே அந்த வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ண பார்த்திங்களா, அதையுமே மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிராஸாக நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது எல்லா மார்க்குமே நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல் ஷோல்டரை 2ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபுல் ஷோல்டர் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 10 இன்ச்சு வந்துச்சு. ஓகேங்களா? அது வந்து கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணி இருக்கிறதுனால 5 இன்ச்சாக நம்ம வந்து இது பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆம் ஹோலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ஒரு 1/2 இன்ச்சுமே சேர்த்து 5.5 இன்ச்சாக ஷோல்டர் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சில் ஒரு மார்க்கும் வந்து பண்ணிக்கோங்க. அந்த 5 இன்ச்சு மார்க் தான் நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி நம்ம வர கரெக்டான மார்க்காக வரும். சரிங்களா? அதாவது விரித்து பார்த்தோம் அப்படின்னா 10 இன்ச்சாக வரும். டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால 5 இன்ச்சாக வரும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து அந்த ஃபுல் ஷோல்டர் 10 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 2 மார்க்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2ஐயும் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ணுறேன். நெக்கோட வித்து வந்து 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்ப்போம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து தான் நான் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது இல்லாமல் அப்படின்னா 2.5 இன்ச் தான் வரும். சரிங்களா? அதாவது இப்போ நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம விரித்து பார்த்தோன்னா 4 இன்ச் தான் வரும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச்சு நெக்கோட வித்து வந்து வரும். சரிங்களா? இப்போ நெக்கோட வித்து வந்து 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்கோட வித்துன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வரும். அது சீம் அலவன்ஸ்க்காக 1/2 இன்ச்சு சேர்க்கணும். ஆனால் இது ஃபோல்டிங் சைடுலேருந்து நம்ம மெஷர் பண்ணுறதுனால கழிக்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? அப்போ 2.5 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு போயிட்டுன்னா 2 இன்ச் தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். அப்போ 2 இன்ச்சில் ஒரு மார்க்கும் 2.5 இன்ச்லேருந்து ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த 2.5 இன்ச்சில் இருந்து இந்த 10 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு 2.5 இன்ச்சு வரும். சரிங்களா? ஆம்ஹோல் ஹைட்டு வந்து நான் 4.5 இன்ச் வச்சுருக்கேன். நான் இப்போ ஆம்ஹோல் லென்த்து வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு எல் ஷேப்பில் ஒரு லைன் வந்து ஒரு பாக்ஸ் வந்து போடுறோம். இப்போ அந்த எல் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கார்னரில் இருந்து அந்த கர்வ் லைன் வந்து நம்ம வரைகிறோம். இதுதான் வந்து ஆம்ஹோல் கர்வ் லைன். இப்போ இந்த லைனில் தான் நம்ம கட் பண்ணுவோம். இது வந்து நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி இந்த லைனை வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நம்மளுக்கு கிராஸாக தான் போகும், ஸ்ட்ரைட்டாக போகாது. ஓகேங்களா? ஏன்னா ஜஸ்ட் ரவுண்டு வந்து 7 இன்ச் வந்துச்சுன்னா வேஸ்ட் ரவுண்டு வந்து 6.5 இன்ச் தான் வந்துச்சு. அதனால் உங்களுக்கு கிராஸாக தான் போடணும். அதேமாதிரி சைடில் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண பார்த்தீங்களா 1.5 இன்ச்சு, அந்த 1.5 இன்ச்சையுமே நம்ம வந்து கிராஸாக தான் மார்க் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? கிராஸாக மார்க் பண்ணாலும் ஓகே தான், அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நேராக கட் பண்ணாலும் ஓகே தான். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு தான் நான் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வந்து நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மேலே ஷோல்டரில் இருந்து ஹைட்டு கீழே 2.5 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த 2.5 இன்ச் ஹைட்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த கர்வ் லைன் வந்து நெக்குக்கு வரைகிறேன். ஓகேங்களா? அதாவது ரவுண்ட் நெக் தான் வரும், அதனால் ரவுண்ட் நெக் வரைகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? இதேமாரி பேக் சைடு நம்ம கட் பண்ணுவோம். பேக் சைடுலன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஓப்பன் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு அதாவது பட்டி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் வந்து ஹூக்கு கூட வச்சுக்கலாம், கொக்கி பட்டி வீப்பட்டி இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா காஜா பட்டன் இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து காஜாவும் பட்டனும் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த செஸ்ட் ரவுண்டில் 7 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா ஆம்ஹோல் கிட்ட, அதில் வந்து குட்டியாக வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வி மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த பேக் பீஸ் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸை விட பேக் பீஸ் வந்து அந்த ஃபோல்டிங் சைடு ஒரு 1.5 இன்ச்சில் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் மாதிரி பேக் பீஸை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பேக் பீஸை வந்து கட் பண்ணுறது ஈஸி தான். அந்த கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் கிளாத்தை வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? சைடில் ஃபோல்டிங் சைடில் வந்து ஒரு சின்ன ஃபோல்டிங், ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங்கும் 1 இன்ச்சுக்கும் ஒரு ஃபோல்டிங் வர மாதிரி ஒரு 1.5 இன்ச் கிளாத் மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த ஃபோல்டிங் சைடில் விட்டுட்டு மீதி வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் சைடு ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து இந்த பேக் சைடு ஃபோல்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக அந்த 1.5 இன்ச் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி நான் அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக போட்டுட்டு மீதி உள்ளது அந்த ஹைட்டு சைடு அந்த ஆம்ஹோல் கர்வு இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃப்ரண்ட் பீஸில் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பேக் பீஸ்லேயுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பேக் பீஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் மட்டும் விட்டுட்டு நீங்கள் பேக் பீஸை அப்படியே ஃப்ரண்ட் பீஸ் மாதிரி கட் பண்ணுறீங்க. ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? இப்படி போட்டு கட் பண்ணி
பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் கர்வ் லைன் வருது பார்த்திங்களா, அந்த 7 இன்ச் அதில் ஒரு கட்டு. அதுக்கப்புறம் வந்து சென்டரில் அந்த கிளாத்தோட சென்டரில் ஒரு மேலேயும் கீழே ஒரு கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு நம்ம எங்கே கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பேக் நெக்லேயும் ஒரு சின்னதாக ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பேக் நெக் வந்து இப்போவுமே நம்ம கட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இந்த காஜா அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, பட்டன் வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நான் வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பேக் நெக் வந்து கட் பண்ணுவேன். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டே இந்த பேக் நெக் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பேக் நெக் வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டை வந்து 2.5 இன்ச் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து பேக் நெக்கோட ஹைட்டு வந்து 2 இன்ச் தான் வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த 2 இன்ச்சு ஹைட்டில் மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வ் லைன் மட்டும் தான் நான் போட்டு வைக்க போகிறேன். அந்த லைனை வந்து கட் பண்ணலை. சரிங்களா, பேக் நெக்கை வந்து நான் கட் பண்ணலை, லைன் மட்டும்தான், அந்த கர்வ் லைன் மட்டும் தான் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ டாப் பீஸில் வந்து நம்ம பேக்கும் ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்கிற ஃபேப்ரிக்கில் தான் ஸ்லீவு, அந்த பாக்கெட்டு, அதுக்கப்புறம் ரோப்பும் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்மக்கிட்ட குறைய தான் கிளாத் இருக்குது. இதில் தான் ஸ்லீவு, பாக்கெட்டு, இந்த ரோப்பெலாம் கட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கிளாத்தை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி ஸ்லீவுக்கு கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபோல்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சைடில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து டாப் பீஸில் வந்து 1.5 இன்ச் தான் எடுத்திருந்தேன். அப்படிங்கிறனால 1.5 இன்ச் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1.5 இன்ச்சில் இருந்து நம்மளுக்கு ஆஃப் ஸ்லீவோட ரவுண்டு வந்து 4.5 இன்ச்சு கிடச்சிச்சா, அது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 5.5 இன்ச்சில் நீங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு கிளாத்தை என்ன பக்கம் ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். என்ன பக்கம் ஃபோல்டிங் பண்ணால் அந்த லாஸ்ட் அந்த 1.5 இன்ச்சோட முடித்தோம் பார்த்திங்களா, அந்த இது வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல இன்னொரு ஃபோல்டிங் எனக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவோட உங்களுக்கு லென்த்து கிடச்சிரும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இப்போ 5.5 இன்ச்சில் என்ன பக்கம் ஒரு ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன்னா அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து அதாவது அந்த கிளாத் வந்து நம்மளை பார்த்து இருக்கும்போது அந்த நுனி வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல இன்னொரு அடியில் உள்ள ஃபேப்ரிக்கில் இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணிவிட்டு மேலே அந்த 1.5 இன்ச் ஃபேப்ரிக் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து விரிச்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்லீவோட வித்து வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இந்த மேலுள்ள கிளாத்தை விரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஸ்லீவ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ அந்த 2 ஸ்லீவ் கிளாத்தையும் மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போது அந்த கிளாத் வந்து 4 ஃபோல்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ இந்த கிளாத் வந்து 4 ஃபோல்டிங்கில் இருக்கும்போது கீழே வந்து பிசுறு சைடு வருது அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச் போல் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ரெடி அளவு. சரிங்களா, இப்போ இதில் இருந்து மேலே வந்து 4.25 ஹைட்டில் ஒரு மார்க் வந்து போடுறேன். கரெக்டான மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4.25 தான் ஸ்லீவோட ஹைட்டு. மேலே ஒரு 1/2 இன்ச்சை வந்து சீமெல்லாம் வந்து சேர்க்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து தான் 4.25 இன்ச்சில் நான் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஏற்கனவே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மார்க் பண்ணிட்டோம். அதனால தான் அதை மைனஸ் பண்ணிவிட்டு இந்த 4.25 இன்ச்சில் நான் அந்த ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதான் 4.25 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபுல் ஸ்லீவோட ஆஃப் ரவுண்டு வந்து 4.5 இன்ச்சு 4.5 இன்ச்சில் நான் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த 4.5 இன்ச்சுக்கு மேலே வந்து ஒரு 4.25 இன்ச்சில் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு 1/2 இன்ச் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து சைடில் ஃபோல்டிங் சைடில் நீங்கள் என்ன மெஷர் பண்ணிங்களோ அதுதான் நம்ம அந்த 4.5 இன்ச் ஹைட்லேயே நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா, இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுருங்க. அதுக்கு அடுத்தாப்பில் அந்த ஸ்லீவோட கர்வ் லைன் வந்து வரைகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, அதுக்காக தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவில் ஆம்ஹோல் லென்த்து நம்ம மார்க் பண்ணணும். அந்த ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, 4.25 மேலே மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு ஹைட்டுக்கு கீழே பக்கம் ஒரு 2 இன்ச் ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவ் ரவுண்டில் வந்து ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து 4.5 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 5.5 இன்ச்சில் நான் அவருக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் ஆம் ஹோல் மார்க். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் லைட்டாக பெண்ட் பண்ணி கீழே அந்த ஒரு 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அது கூட ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி ஜாயின் பண்ணும்போது கிராஸாக கொண்டு போயிடக்கூடாது, நல்லா கர்வ் மாதிரி வளைச்சி கொண்டு போகணும். சரிங்களா, அந்த 5.5 இன்ச்சுக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த கர்வ் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இந்த 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து கீழே 4.5 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த சைடில் ஒரு 1.5 இன்ச்சு கிராஸாக இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்லீவையும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். சரிங்களா,
இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். இது போக மீதி இருக்கிற கிளாத்தில் தான் நம்ம பாக்கெட் வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம 2 ஸ்லீவுமே ஒன்று போல் தான் வச்சு கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 2 ஸ்லீவுமே நம்மளுக்கு கிடச்சிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவை வந்து விரித்து வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் லைட்டாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த கர்வ் லைனில் அந்த முன்னாடி சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச். ஓகேங்களா? நமக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணுவோம். இது சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 இன்ச் மட்டும் அந்த முன்னாடி குடஞ்சி கட் பண்ணுறேன். ஓகேங்களா? அது ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சென்டர்லேயுமே நான் வி மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பேக் எது ஃப்ரண்ட் எது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாக்கெட் தான் கட் பண்ண போகிறோம். இது போக மீதி ஒரு கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பெரிய கிளாத் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கிளாத்தில் தான் இப்போ பாக்கெட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த பாக்கெட்டோட ஹைட்டு வந்து ஒரு 9 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 10 இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த கிளாத்தோட ஹைட்டு இருக்கட்டும். இது சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால நான் 9 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? வித்து வந்து 5.5 இன்ச்சு இல்லைன்னா 6 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட 5.5 இன்ச்சு வர மாதிரி போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 6 இன்ச்சு இருக்கிற மாதிரி பாக்கெட்டோட வித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு 6 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வைஸில் வந்து ஒரு 6 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு 4 இன்ச் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து உள் சைடாப்பில் கட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் போல் உள் சைடாப்பில் கட் பண்ண போகிறோம். இந்த 6 இன்ச் ஹைட் இருக்குது பார்த்திங்களா, இது தான் நம்ம வந்து அந்த கீழே அந்த பாட்டம் பீஸோட ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சுற்றி அந்த ஷார்ப்பாக வராமல் கர்வாக நம்ம வந்து கட் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த பாக்கெட்டில், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 3 சைடுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஒரு சைடு வந்து ஸ்கர்ட்டோட ஜாயிண்ட் ஆகி வரும். அந்த மித்த 3 சைடில் மட்டும் கர்வ் லைனாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பாக்கெட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம லாஸ்ட்டாக என்ன கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பின்னாடி இந்த ரோப்பு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுதான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இதில் வந்து வேஸ்ட்டில் இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும். சரிங்களா? வித்து வந்து 20 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 20 இல்லை 25 இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சைஸில் உள்ள மெஷர்மெண்ட்டுக்கு 20 இல்லை 25 பெருசாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப சிறுசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பின்னாடி வந்து நாட் போடும், அதுக்கு தேவையான கிளாத் வந்து வேணும். சரிங்களா? அதனால் நான் 20 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த கிளாத்தை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வேறு மாதிரி இந்த போ ஸ்டிச்சஸில் கீழே தொங்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ரோப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் வந்து நான் வந்து ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி ஹைட் இருக்கணும். அது ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச், அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சென்டரில் போட்டுட்டு இந்த 2 சைடுமே எக்ஸ்ட்ரா இந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வேணுமோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. சரிங்களா? விட்டுட்டு கீழே மட்டும் இந்த மாதிரி நான் பெண்ட் பண்ணி நான் மார்க் பண்ணுறேன். அந்த முக்கில் வந்து நல்லா ஷார்ப்பாக வரணும். கீழே வந்து ஒரு சைடு நல்லா பெண்ட் பண்ணி போகிற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த போ ஸ்டிச்சஸில் கீழே இப்படி தான் வரும். அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா 1 இன்ச், அதில் கட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச் போல் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறேன். 1/4 இன்ச் போதும், 1/2 இன்ச் வேண்டாம். அது ரொம்ப உள்ளே வந்து துணி இருக்கிற மாதிரி இருக்கும். 1/4 இன்ச் கிளாத் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் கிளாத்தை மட்டும் விட்டுட்டு அதுக்கு போக இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ரோப்புக்கு தேவையான கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு 2 கிளாத் வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு சைடில் உள்ள கிளாத்து தான். நீங்கள் இந்த மாதிரி டிசைனாக கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த 1 இன்ச் போல் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி 20 இன்ச் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி பேட்டர்ன் வந்து போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் 20 இன்ச் இருக்குது, அப்போ தாராளமாக கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ மேலுள்ள பேட்டர்ன் படி கீழே உள்ள கிளாத்தையும் ஒன்று போல் அப்படியே கட் பண்ணிடுங்க. 4 கிளாத் வரும். சரிங்களா? 4 பீஸ் வரும். இதில் 4 பீஸில் 2 பீஸாக ஜாயின் பண்ணி நம்ம அடித்து திருப்பி அந்த கவுனோட பின்னாடி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? அது அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் 4 பீஸ் இருக்குது. இந்த 4 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அவ்வளோதாங்க, நம்ம எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இது நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம்.